அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் எல்லாரும் எப்படி இருப்பீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோடு உங்களை சந்திப்பது மிக்க சந்தோஷம். வீடியோவை லாஸ்ட் வரை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு ரோல்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் கடையில் வாங்குகிற ரோல்ஸ் அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு வீட்டிலே செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ரோல்ஸ் செய்கிறதுக்கு பிஸ்கெட் தூள் அந்த கோட்டிங் பண்ணுங்க அது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு லேசாக ஒரு 10-15 நிமிஷத்தில் அவசரமாக செஞ்சு எடுத்துடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வீடியோ போகிறதுக்கு முதல்ல புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி கறி ஆல் செய்கிற ஆப்ஷனை முறை கொடுத்துக்கோங்க. அப்போ அதில் வர வீடியோஸ் சுற்றுற முறை நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் ஸ்டெப்பாக செய்து காட்டிக்கிறேன். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது போல் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் ரோல்ஸ் செய்கிறதுக்கு 2 கப் அளவு கோதுமை மாவு தான் எடுத்துட்டேன். நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பவுலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கையால் செய்கிறதுக்கு லேசாகிக்கும். இதோட உப்பு சேர்த்துக்கணும். நான் உப்பு கல்லுப்பு கரைச்சி தான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு தூள் உப்பு இருந்தால் அதையும் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்துட்டு அப்போ நல்லா கலந்துட்டுக்கோங்க. கலந்துட்ட பிறகு நீங்கள் எல்லாம் சூட்டு தண்ணி ஊற்றி இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். அதோடய சீனி ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். உங்களுக்கு சீனி சேர்க்க விருப்பம் இல்லைண்டா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்த போகிற எல்லாம் நல்லா எப்படி கலந்து விட்ட போகிறோம். இப்போ நாங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவை. இப்போ இந்த ஸ்டிக்கான பதம் பரசில் நீங்கள் ஒரு டீஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துனேன். சேர்த்து நல்லா எண்ணெய் அப்படி மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக நீங்கள் பிசைஞ்சு எடுத்துடணும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் பிசைஞ்சு எடுத்து அது சாஃப்டாகி வருமா. இது அப்படியே பிசைஞ்சு நான் அப்படியே வச்சுட்டு மூடி வச்சுட்டு இதுக்கு ஃபில்லினுக்காக கறி செய்யணும். கறி செய்கிறதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நாங்கள் இந்த மாவை கையால் பிசைகிற அளவுக்கு தான் அதில் சாஃப்ட் தண்ணி வரும். இப்போ அதை அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ இதுக்கு ஃபில்லினுக்கான கறி செய்ய போகிறேன். ஒரு ஃபேனில் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி கோகோனட் ஆயில் சேர்த்துட்டேன். எண்ணெய் சூடாகி வரசல் அதோட கொஞ்சம் நட்சீரம் சேர்த்துட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி அது நல்லா பொரிஞ்சு வரசலை அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் அவங்கள்ட்ட ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம். நான் பூண்டு தான் இருந்துச்சு அதை தான் நறுக்கி போட்டுட்டேன். போட்டு நல்லா அது பொரிஞ்சு வரசலை அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மட்டும் சேர்த்துட்டேன். வெங்காயம் இதுக்கு மிச்சம் சேர்க்க தேவை ஒரு 1/2 சேர்த்தாலே போதும். சேர்த்த பிறகு அதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். இந்த ப்ரௌன் கலராக தேவையொன்றில்லை. இப்போ நல்லா வதங்கி வரசலை இதோட நான் அடுத்தடுத்து ஒவ்வொன்றையும் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா வதங்கி வரச்சல இதோட பச்சை குத்தி சின்னது 2 அதோட ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துனேன். சேர்த்த போகிற சில்லி ஃப்ளேக்ஸில் கட்டத்தூள் அது ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துனேன். அப்போ இதில் எண்ணெயில் வதங்கி வரத்தந்து சேர்த்த பிறகு இதோட நான் உருளைக்கிழங்கு தோல் நீக்கி அந்த அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுருந்தது அதை நல்லா கொஞ்சம் அப்படி கையால் செய்து ஒரு மசாலா மசிச்சு அப்படி போட்டுக்கோங்க. போட்டு அப்படி இதோட கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட போகிற இதோட நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். இதோட மிளகுத்தூள் கட்டத்தூள் இது காரத்துக்கு சேர்த்துது. உங்களுக்கு காரம் கூட வேணும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கட்டத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் இதுகள் சேர்த்த பிறகு அப்படி கலந்துட்டு கொஞ்சம் எனக்கு உப்பு நான் கல் உப்பு கரைச்சி தான் சேர்த்துருந்தேன். உங்களுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நான் டின் மீன் இருந்துச்சு 2 துண்டு மட்டும் அதை தான் இதோட சேர்த்துனேன். முள்ளெல்லாம் நீக்கி உங்களுக்கு இது பதிலாக மீன் இருந்தால் சேர்த்துக்கலாம். முள்ளெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்த போகிற இன்னட்டி கலந்துட்டுக்கணும். இதோட உப்பு சேர்த்துட்டேன். உங்களுக்கு இது லாஸ்ட்டுக்கு இறக்கச்சில நீங்கள் லெமன் ஜூஸ் இருந்தால் ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்குவோம். அப்போ இன்னும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இதோடைய சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த லீக்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டேன். உங்களுக்கு இருந்தால் சேர்த்துக்கலாம். லீக்ஸ் இல்லாட்டி இது மட்டும் போதும். சேர்த்த பொருள் அப்படி கலந்துட்டு அந்த லீக்ஸ் எல்லாம் அந்த சூட்டுலேயே உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துடும். மிச்சம் வேக தேவையில்லை லீக்ஸுகள். இப்போ இன்னும் கொஞ்சம் காரத்துக்கான மிளகுத்தூள் சேர்த்துருந்தேன். இந்த டைமுக்கு நீங்கள் உப்புகளை பார்த்துக்கோங்க. கணக்காண்டு போராட்டு நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் எடுக்க அப்படியே ஆற வச்சுட்டேன். இந்த ஃபில்லிங் கறின்னு எப்படி தான் எனக்கு ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லை. நான் அப்படி பார்க்க சொல்ல உங்களுக்கு வேணாம் எடுத்த வீடியோவை இதை அப்படி எடுத்து ஆற வைக்கிட்டு நாங்கள் இந்த ரோல்ஸ் எப்படி சுத்தன்னு பார்ப்போம். நான் எடுத்து வச்சிருந்த மாவை நான் இப்படி சின்னதாக உருண்டையாக எடுத்துனேன் கையில். அப்போ தான் உங்களுக்கு சின்ன இதாக உங்களுக்கு உருண்டை எடுத்து பார்த்தா லேஸு. இப்போ இதை ஒரு போட்டில் வச்சு நாங்கள் இதை எப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு சப்பாத்தி
தட்டி அந்த ரோல்றால் உங்களுக்கு சுற்றி எடுத்துக்கணும். சுற்றியெல்லாம் தட்டி ஸோ உங்களுக்கு மாவு எடுத்து இன்னப்படி ரவுண்ட் ஷேப் எடுத்து உங்களுக்கு இன்னப்படி செஞ்செடுத்த பிறகு இதில் எப்படி சுற்றணும் பாருங்கள். நான் கறி வச்சு உங்களுக்கு கறி பிள்ளைங்க கறி வந்து உங்களுக்கு கணக்காக வச்சுக்கோங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி நீங்களும் இந்த ரோஸை செஞ்சு பாருங்கள். உண்மையில நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கறிகள் வந்து வெளியே வராமைக்கு எண்ணெய் தெரியாமைக்கு அந்த எண்ணெய் குடிக்காத ரோஸ் வந்து இருக்குதான். நல்லா மெல்லிசாக தட்டுறாமைக்கு ஓரளவு தட்டி எடுத்துக்கோங்க. இன்னப்படி நல்லா மெல்லிசாக இருந்தால் கொஞ்சம் கறி வெளியே வர பார்க்கும். இப்போ இதோட நான் வந்து கறி வச்சு வந்து டீஸ்பூன் அதால் தான் கறியை வச்சுருந்தேன். இந்த கறி வைக்கிறது வந்து அந்த மாவோட அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் ஒவ்வொன்றாவே உங்களுக்கு பார்த்து செய்து காட்டிருக்கிறேன். இப்போ இந்த மாவை சுட்டு இந்த மாவெல்லாம் ரோஸுக்கு இப்படி மடிக்கிற டைம் நீங்கள் அந்த மாவை இழுத்து இப்படி மடித்து எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு இந்த 2 சைடும் அப்படியே கவர் பண்ணிடுங்க. அப்போ அந்த பொரிக்கிற டைமுக்கு அந்த கறி ஒன்றும் வெளியே வராது. இன்னும் எப்படி நீங்கள் மடித்து எடுத்த போகிறோம் இதை எப்படி சுற்றி எடுத்துக்கணும். நீங்கள் இப்படி சுற்றுற டைமுக்கும் இப்படி ரவுண்டாகவே சுற்றி எடுத்து பாருங்கள். ஏன்னா நான் அப்படி மெதுவாக இன்னப்படி உருட்டி எடுத்த போகிறோம். இந்த ஓரம் 2 சைடில் வந்து உங்களுக்கு மிச்சமாக இருந்திருந்தால் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ அந்த நாங்கள் பொரிக்கிற டைமுக்கு அந்த தடிமனம் குறைவாக இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு ஓரம் 2 கட்டி போல இருக்கும். இப்படி கட் பண்ணி எடுத்த போகிறோம். அந்த 2 சைடு நல்லா ஷேப் பண்ணிடுங்க. இப்படி விரலாலே நான் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்போ அந்த கறிகள் ஒன்றும் பொரியிற டைமுக்கு வெளியே வராது. இப்போ இதை நான் வந்து எப்படி உருட்டி எடுத்துக்கணும். உருட்டி எடுத்தப்போ இப்படி எல்லாத்தையும் நான் ஒன்றா செஞ்சு வச்சுட்டேன். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு பொரிக்கிற டைமுக்கும் அவசரமாக பொரிச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப் யார் சரி இருந்தால் ஒருத்தர் பொரிக்கிறதுக்கு மொத்தர் அப்படி செஞ்சு எடுத்து லேசாகிருக்கும். எல்லாம் செஞ்சு எடுத்த போகிற இப்படி தஞ்சி இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அது அதே ஃபேனில் நான் கழுவி எடுத்துட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றுற டைமுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாகவே ஊற்றிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அவசரமாக ஃப்ரை பண்ணி எடுத்து செய்யணும். எண்ணெய் சூடாகின பிறகு இதை போட்டுக்கோங்க. போட்டு மீடியம் சைஸில் ஃப்ளேமை வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த உள் பகுதியில் நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு பக்கம் வந்த பிறகு இன்னப்படி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுறதும் பார்த்து செஞ்சுக்கோங்க பிகினர்களை. ஏன்னா கைகள்லேயும் நல்லா பெருசு பார்க்கும். இன்னும் 2 பக்கம் கோல்டன் ப்ரௌன் வந்தப்பறம் உங்களுக்கு இறக்கி ஆற வச்சுடுங்க. இப்போ நான் வந்து இது ஒரு 2 முறை மட்டும் பொரிச்சு எடுத்துட்டேன். 2 முறைண்டா ஒரு 1 இறக்கிட்டு இன்னொன்று போட்டாங்க. அப்படி உங்களுக்கு பார்க்க சொல்ல வீடியோவில் விளையுது. நீங்கள் இறக்கி போடுற டைமுக்கு ஒரு பிளேட்டில் வந்து ஒரு பேப்பர் ஒயிட் பேப்பர் ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த எண்ணெய்கள் இருந்து அதில் அப்படியே உறிஞ்சு எடுத்துக்கும். இதோட தொட்டு சாப்பிடுறது உங்களுக்கு சோஸ் இருந்தால் அதுவும் நல்லா இல்லாட்டி சும்மாவே எப்படி சாப்பிட்றீங்களும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எடுத்துக்கு வந்துட்டோம். இப்போ இதில் வந்து நான் ஒன்று உடச்சி காட்டுன்னு எப்படின்ட்டு. இந்த சூட்டோட உடைச்சதால சரியான சூடும் கையில் படவும் மேலே பரவாயில்ல. உண்டை எப்படி சரி உடச்சி காட்டியேன். இன்னும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பார்த்தவங்களுக்கும் ஜதாக்கமுல்லா ஹைரன். தேங்க்யூ.